இப்படி ஒரு பொலிட்டீஷியன் இருந்தார் அப்படிங்கிறத விட இப்படி ஒரு மனிதன் இருந்தாருங்கிறது தான் இங்கே முக்கியமானது. கம்யூனிசம் கட்சி தோன்ற அன்னைக்கு தான் அவரும் பிறகுறாரு. சங்கம் செய்யாததை சங்கம் செய்ய வைக்கும் அப்படின்றது தான் அவருடைய தாரக மந்திரத்தை நிரூபித்து காட்டினார். இதெல்லாம் ஹெலிகாப்டரில் இறங்குறாங்க. வேற லெவலில் இருக்க அரசியலோட மாசெல்லாம் இன்னைக்கு. அவருக்கு எந்த நோயும் இல்லை, சுகரு பிபி எதுவுமே இல்லை. ஏன்னா ஏதாவது பழக்க வழக்கம் இருந்தால் தானே வர்றதுக்கு. அளவு அணச்சாப்பாடு எந்த தீய பழக்க வழக்கமும் இல்லை. வயசு சும்மாலாம் வந்துடாது. தீய எண்ணங்கள் கூட அவர்கிட்ட கிடையாது. போராட்டத்தில் அவர் தலைங்கீழாக கட்டி வச்சு காவல்துறை மீசையை பிடுங்கி எடுத்துருக்காங்க கொரோடாவிலேயே. அதுக்கு பிறகு அவர் மீசையை வச்சுக்கல, கடைசி வரை மீசையை வச்சுக்கல. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு கவலைகரமான ஒரு செய்தி சார். முதுபெரும் தலைவர் திரு நல்லக்கண்ண ஐயா அவர்கள் தவறிவிட்டார், இயற்கை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்குது. அவரை பற்றின உங்களோட அனுபவங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஐயா நல்லக்கண்ண ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் என்னுடைய செவ்வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்னாருடைய ஆன்மா சாந்தியடைய வேண்டும். ஐயா நல்லக்கண்ண ஐயாவுக்கு 101 வயசு. இப்படி ஒரு பொலிட்டீஷியன் இருந்தார் அப்படிங்கிறத விட இப்படி ஒரு மனிதன் இருந்தாருங்கிறது தான் இங்கே முக்கியமானது. அரசியல்வாதிகள் அப்பழுக்கற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய ஆச்சரியமான விஷயம். அவரை பற்றியான செய்திகளை எனக்கு தெரிந்தவரை நான் பதிவு பண்ணுகிறேன். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அன்னாரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. வயதாகிவிட்டது. உடல்நலக்குறைவு கடந்த ஒரு 20 நாட்களாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கம்யூனிசம் கட்சி தோன்ற அன்னைக்கு தான் அவரும் பிறகுறாரு. அதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் தோன்றதில்ல, அன்னைக்கு தான் அவர் பிறக்கிறாரு. 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி அவர் பிறக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே பெரும்பத்துங்கிற கிராமத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதிக்கு ஐயா பிறக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியில் 18 வயசுலேயே அவரது பொது உடைமை சித்தாந்தத்தால் ஈர்க்கப்படுகிறார். கம்யூனிஸ்ட்டில் இந்திய கம்யூனிஸ்ட்டில் தன்னை இணைச்சிக்கிறாரு. நிறைய போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறாரு. 1943ஆம் ஆண்டு ஸ்ரீவைகுண்டத்தோட கிளை செயலாளராக அவர் ஆகிறார், பொறுப்பு வகிக்கிறார். முதல் முறையாக அரசியல் பொறுப்பு வகிக்கிறார். 1946ஆம் ஆண்டு சென்னை வருகிறார். ஜனசக்தி அப்படிங்கிற பத்திரிகையில் வேலை செய்கிறார். கம்யூனிஸ்ட் பணிகளையும் செய்கிறாரு, பத்திரிகையிலையும் வேலை செய்கிறாரு. 4 நேர் விவசாய போராட்டத்தை முதல்ல நல்லக்கண்ண ஐயா கையில் எடுக்கிறார். தங்கம் செய்யாததை சங்கம் செய்ய வைக்கும் அப்படின்றது தான் அவருடைய தாரக மந்திரத்தை நிரூபித்து காட்டினார். சங்கம் யூனியன் தங்கத்தால முடியாது, சங்கத்தால முடியும்னு நிரூபிக்கிறாரு. 1950ஆம் ஆண்டு நெல்லையில் வழக்கு போடுறாங்க. 1952ஆம் ஆண்டு நல்லக்கண்ண ஐயாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அப்போது 27 வயசான நல்லக்கண்ண ஐயாவுக்கு. அதனை தொடர்ந்து சிறையில் போய் அவர் சும்மா இல்லை, சிறை கைதிகளோட உரிமைக்கு போராடுறாரு. சிறை கைதிகளோட எஜுகேஷனை பற்றி அவர் ரொம்ப மக்கள்கிட்ட சொல்கிறாரு. அந்த சிறைக்குள்ளேயே அந்த கைதிகளோட உரிமைகள் மறுக்கப்படுறதுக்கெல்லாம் கடுமையாக குரல் கொடுக்குறாரு. கல்வியை பற்றி பேசுகிறாரு. வெளியில் நிறைய இவரோட விடுதலைக்காக நிறைய போராட்டங்கள் நடைபெற ஆரம்பிக்குது. இவரோட சேர்ந்த கம்யூனிஸ்ட் தோழர்களோட விடுதலைக்கும் போராட்டம் நடக்குது. 1956ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விடுதலை செய்யப்படுகிறார். ஏறக்குறைய 7 ஆண்டுகள் சிறையில் இருந்தால் கழித்து வர்றார். நிறைய புத்தக வாசிப்பு நல்லக்கண்ண ஐயாட்ட பழக்கம் உள்ளது. 1958ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் பின்னணியில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். நல்லக்கண்ண ஐயா இப்போ கடைசியாக கூட ஒரு 10 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துச்சு. தசைகால் விருது கொடுத்த 10 lakhs, அதையும் ஒரு 5000 சேர்த்து 10,50,000 கட்சி கொடுத்து விட்டார். இவரோட ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி, அது கம்யூனிஸ்டில் சேலரி உண்டு, ரிட்டையர்மெண்ட் பென்ஷன்லாம் உண்டு. அந்த பென்ஷனையும் எல்லாத்தையுமே, அந்த கிராஜுவிட்டி எல்லாத்தையுமே கட்சிக்கே கொடுத்துட்றாரு. 1 கோடி ரூபா நிதி அதையும் கட்சியில் கொடுத்தாரு. இவர் கொடுத்த காசை திருப்பி கொடுக்குறாரு. இவருக்கு கார் ஒன்று கொடுத்தாங்க, அதையும் கொடுத்துட்றாரு. இப்படியா அவர் ஒரு சாதாரண மனுஷனாக அவர் ரொம்ப எளிமையாக கதராடை உடுத்தி ஒரு பொலிட்டீஷியனுங்கிற எந்த விதமான, பொதுவாகவே கம்யூனிஸ்ட் தோழர்கள் எளிமையாக தான் இருப்பாங்க. அந்த முழுக்க ஒரு சாதாரணமான ஒரு வாழ்வியல், படோடமான வாழ்வியெல்லாம் கிடையாது. யார் போனாலும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு நிலை தான் இருந்திருக்க நல்லக்கண்ண ஐயாவுக்கு. இன்றைக்கெல்லாம் ஹெலிகாப்டரில் இறங்குறாங்க. வேறு லெவலில் இருக்க அரசியலோட மாசெல்லாம் இன்றைக்கி கார்பரேட் ஆகிட்டு. இவர் அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லை. நல்லக்கண்ண ஐயாவுக்கு ஒரு சின்ன மருத்துவ குறிப்புன்னு சொல்கிறேன்.
அவருக்கு வந்து எந்த நோயும் இல்லை, சுகரு, பிபி ம். எதுவுமே இல்லை. ஆ. ஏன்னா ஏதாவது பழக்க வழக்கம் இருந்தால் தானே வர்றதுக்கு. ஆ. அளவான சாப்பாடு, எந்த தீய பழக்க வழக்கமும் இல்லை. வயசு சும்மாலாம் வந்துடாது. ம். தீய எண்ணங்கள் கூட அவர்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனிதராக இருந்திருக்கிறாரு. நல்லக்கண்ணையாவை பற்றி சொல்லக்குள்ள சொல்லுவாங்க, ஒரு முறை கூட அவர்கிட்ட வந்து விளையாட்டாக கேட்டாங்களாம், ஒரு வாட்டி கோவப்படுங்களேன் அப்படி எங்களுக்காக, ம். நாங்கள் பார்க்குறோம் அப்படி சொல்லி. அதுக்கு சிரிச்சாராம் அவர். ம். கடைசி வரைக்கும் கோவமே பட்டது கிடையாது, யார்கிட்டையுமே கோவப்பட்டது கிடையாதான். சின்னதாக கூட நொந்துக்கிட்டது கிடையாது, யார் மேலேயும் வருத்தப்பட்டது கிடையாதுன்னு அவரை பற்றி சொல்லுவாங்க, ஐயாவை பற்றி. ம். அவரோட ஆயுளுக்கு அதுவும் ஒரு காரணம். கோவப்பட்டு பிபி தானே ஏறும். ஆமா. அவர் அதெல்லாம் கோவம் இல்லை, வாழ்நாள் முழுக்க போராட்டங்கள். அவருக்கு வந்து நல்லக்கண்ணையாவுக்கு வந்து பெரிய மீசை, ம். பழைய புகைப்படங்கள்லாம் இருக்குது. அவர் போராட்டத்தில் அவர் தலைங்கீழாக கட்டி வச்சு காவல்துறையினர் மீசையை பிடுங்கி எடுத்துருக்காங்க, குரடாவிலேயே. ம். அதுக்கு பிறகு அவர் மீசையை வச்சுக்கல, கடைசி வரை மீசையை வச்சுக்கல. ம். இந்த நாடு சமத்துவம் பெற்றணும் வேணா மீசை வச்சுக்கிறேன்னு அதை எடுத்தறிஞ்சவர். அதை கூட மேடையில் சொல்லவர்கள் கூட அதெல்லாம் ஏன் எதுக்கு சொல்கிறீங்கிற மாதிரி, அடப்போப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும் அவர்கிட்ட. ம். சும்மா உட்காந்து இன்றைக்கி வந்து தான் கையாலேயே தலைவர் சாப்பிட்டாருங்கிறாங்க. சும்மா ஒரு ஓட்டத்தில் உட்காந்து சும்மா பாலத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு மனிதர். இது எதுக்காக நம்ம அடுத்த ஜெனரேஷன் சொல்கிறோன்னா, அரசியலுக்கு ஏன் வர்றேன்னா, பட்டன்னு கஞ்சி போட்ட சட்டை போட்டு சுற்றுறதுக்கு இல்லை, சாதாரணமான மனிதராகவே அவர் வாழ்ந்து தன்னோட ஒரு கிளை செயலாளராக தன்னோட பயணத்தை தொடங்கி இன்னைக்கு உலகமெங்கும் யார் இந்த நல்லக்கண்ணை அப்படிங்கிற மாதிரியான அவருடைய துக்க நிகழ்வு நடந்திருக்கு. எல்லா அடுத்த தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் ஒப்பற்ற தலைவன். ஏன்னா இப்படி இருப்பாங்களா லீடர்ஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. இவருடைய இவரை பற்றி சொல்லணுன்னா, கக்கனை சொல்லுவாங்க. கக்கன் வந்து இது காவல் மந்திரியாக இருந்தபோது திருச்சியில் இல்லை, ட்ரெயின் லேட் ஆகிட்டுன்னு பிளாட்பாரத்தில் போட்டு தூக்கியிருக்கிறாரு. போலீஸ்காரங்க வந்து லட்டியால் அடித்து கிளப்பியிருக்காங்க, ஏழும்புன்னு. யார் நீங்கள் என்ன இங்கே படுத்துருக்கீங்க, கிளம்புங்கன்னு. இல்லை நான் தாங்க கக்கன். கக்கன்னா யார்? நான் தான் காவல் மந்திரியாக இருக்கேன் அப்படின்னு. உள்ளே போய் ரூமில் தூங்க, ஏன்னா இல்லை இங்கே தான் ரூமு, உங்கள் ரூமு ஏன் அங்கே படுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க மனிதர்கள் பாருங்கள். ஒரு யதார்த்தத்தை சொல்ல வந்தேன். இதுக்காக கக்கனை மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன்னா, அந்த அப்படி ஒரு காலகட்டங்கள் அவங்க இருந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு 100 மீட்டர் போகிற வரைக்கும் சென்ட் வாசம் அடித்து தூக்குது. வெரைட்டி ஆஃப் கார்ஸ் வச்சுருக்காங்க, முன்னாடி 50 பின்னாடி 50. ஆமாம். அப்போ வேறு லெவலில் பவுன்சர் வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காலகட்டங்களில் மிக சாதாரணமாக. இதோட ஒரு அதிர்ச்சிகரமான தகவல், இன்னைக்கு எந்த அரசியல்வாதி உடம்பு சரியில்லைனாலும் அப்போலா, ஆமாம், அங்கதான் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஆனா இவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு கேட்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஐயா குமரி ஆனந்தன் ஐயா கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தார், ஜிஹெச்ல. அவரும் அந்த எளிமையின் சிகரமாக வாழ்ந்த மனுஷர் தான். இன்னைக்கு அவரோட அவரை இழந்து வாழும் அனைத்து பூலோக உயிரினங்களுக்கும், கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும், ஏனைய பிற மாற்றி கட்சியினருக்கும் என்னோட இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.